நீங்கள் கேட்கவிருப்பது தீப்பிடித்த குடிசைகள் சிறுகதை. எழுதியவர் கல்கி. ஒலிவடிவில் வழங்குபவர் பாஸ்கர் எஸ் ஐயர். தீப்பிடித்த குடிசைகள். 1929 வருஷத்தில் சட்டசபை தேர்தல்கள் இல்லை என்று இர்வின் மகாபிரபு தீர்மானித்து விட்டதில் என்னைப்போல் வருத்தமடைந்தவர்கள் யாரும் இருக்க முடியாதென்று நினைக்கிறேன். என் துக்கத்தின் காரணங்களை சொல்கிறேன், கேளுங்கள். ஒன்று, இந்த வருஷத்தில் தேர்தல் நடந்து நான் இந்திய சட்டசபை பதவிக்கு நின்றிருக்கும் பட்சத்தில் என் எதிரி யாராயிருப்பினும் அவர் தேர்தலுக்கு முதல் நாள் யமலோகத்துக்கு ஓட்டு கேட்கப் போய் விடுவார் என்றும் நான் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவேன் என்றும் ஜோசியர் சொல்லியிருந்தார். அது இல்லாமற் போயிற்று. 2, தேர்தல் வினோதங்களைப் பற்றி சிற்சில கட்டுரைகள் எழுதியிருக்கலாம். அதற்கும் இடமில்லை. புது தேர்தலைப் பற்றி எழுத இடமில்லையே என்று நினைத்துக் கொண்டிருந்த போது பழைய தேர்தலில் நடந்த சம்பவம் ஒன்று ஞாபகத்திற்கு வந்தது. பல்லில்லாத கிழவன் பாலிய பருவத்தில் வெள்ளச்சீடை தின்றதை எண்ணி சந்தோஷப்படுவது போல் அந்த பழைய தேர்தல் சம்பவத்தை பற்றியாவது எழுதலாம் என்று தீர்மானித்தேன். 1626 வருஷத்தில் சட்டசபைக்கு நடந்த பொது தேர்தலில் பல அதிசயமான முடிவுகள் ஏற்பட்டன. வெற்றி நிச்சயம் என்று எண்ணியிருந்தவர்கள் பலர் தோல்வியடைந்தார்கள். நம்பிக்கையெல்லாம் இழந்து சர்வ நாடியும் ஒடுங்கிப் போயிருந்த பலர் பெரும் வெற்றியடைந்தார்கள். இந்த அதிசயமான முடிவுகளுக்குள்ளே மிகவும் அதிசயமானது ஸ்ரீமான் காவடி கோவிந்த பிள்ளையின் வெற்றியே ஆகும். இவர் தமது ஜில்லாவில் முதன்மையாக வெற்றி பெறுவார் என்று அரசியல் ஜோதிடத்தில் வல்ல பத்திரிகை நிருபர்கள். Sample complete. Ready to continue?